ஒவ்வொரு பிரான்ச்சஸ்லையும் ஈல்டு வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா சைடு பிரான்ச்சஸ் ஒவ்வொன்றிலையும் இருக்கும். ஃபார்மர்கிட்ட கேட்டு தான் அந்த இலையை பூரா பறிச்சிருக்கோம். இருந்தாலும் வருத்தமாக தான் இருந்துச்சு இலையை பறிக்கும் போது எங்களுக்கு. காய்களை காமிக்கணுன்றதுக்காக தான். தனி செடி பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் ஒரு பிரான்ச்சஸ் மட்டும்தான் இப்போ காமிக்கிறேன் நான். இது ஒரு செடியில் ஒரே பிரான்ச்சு மட்டும்தான். அது எல்லாமே கிடையாது, ஒரே பிரான்ச்சு தான் ஃபுல்லாக காய். சார் சார் பக்கத்தில் வாங்க சார். இன்னும் ஒட்டி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு. எல்லாரும் கவர் ஆகணும்ல, ஆள் தெரியாட்டு போகிறாங்க. இது தெரியுது. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரான்ச்சஸ் இந்த பார்த்தீங்கன்னா செடி 15 பிரான்ச் இருக்குது. அதில் ஒரே செடி இதில் மட்டும்தான் பார்க்குறேன் இந்த காய். அப்போ எல்லா பிரான்ச்சஸும் நான் கூட்டி வச்சு பார்த்தீங்கன்னா செடி ஒடிஞ்சு போகும், வேஸ்ட்டாக போயிருக்காக நான் அந்த இதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபுல்லாக ஃப்ரூட்டு நல்ல லென்த்து, உருட்டு நல்லாயிருக்கு. உள்ள சீடு சார் உள்ள விதை கட்டி இருக்கிறதுனால தான் அது இடம் நல்ல இடம் விடுது. சரி சார், இன்னொரு சில்ட்ரிங் காமிச்சிருக்கேன். சொல்லுங்க சார். இந்த அவர் இப்போ இங்கிட்டு வாங்க சார், இங்கிட்டு வாங்க. அதே இதில் இன்னொரு பிரான்ச் இலையோட இருக்கிறது அது உள்ள வந்து அப்படி அது இலையோட இருக்கிறது, இது இலையோட இருக்குது. அப்படி இருக்கு இங்கிட்டும் ராதா பேனர் தெரியுது. இன்னும் கொஞ்சம் சாப்பிட்ட கூட பேனர் இருக்கு தெரியுது. அது லீஃப் கழிச்சு விட்டு லீஃப் இல்லாமல் பார்த்துங்க. ஒரே பிரான்ச் தான். எவ்வளோ ஈல்டு இருக்குது பார்த்துங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மூட காய் வரும், அந்த அளவுக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் குமரண்ணனோட வளர்ப்பு, அவரோட உழைப்பு தான். விவசாயியோட உழைப்பு இல்லைல்ல, விவசாயியோட உழைப்பு இருக்க போய் தான் நம்ம வந்து செடியை வந்து நம்ம காப்பாற்றி கொண்டு வர முடியுது. நம்மளுக்கு விவசாயி தான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதுக்கு மருந்து அடிச்சது, தண்ணி அடினது, எத்தனை மணிக்கு ராத்திரி எல்லாமே அவர் தான் பண்ணாரு. ராத்திரி பகல் தூங்காமல் நம்மளுக்கு வந்து அதே மாதிரி மருந்து அடிக்கிற டைமிங் நாங்கள் பிடிச்சி பண்ணோம். நாங்கள் காலையில் 30 விட அடிச்சோம்னா ஈவினிங் 30 விட வெயில் டைம். அதே மாதிரினா இது ஒரு செடி எடுத்துட்டீங்களா சார்? எடுத்துக்கலாம். அதே மாதிரினா பாருங்கள் பக்கத்து செடி அப்படியே காமி சார். இது வந்து பக்கத்து செடி. இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து செடி, அதுக்கு அடுத்த செடி பின்னாடி இருக்கும் பார்த்தீங்கன்னா பக்கத்து செடி. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம லீவ் பிடிக்க முடியாது, ஃபார்மர் திட்டுவாரு. சார் போதும் சார், நல்லா இருக்கு சார். தெரியுதுல, நல்லா இருக்கு சார், எக்ஸலன்ட் சார். இது வந்து பக்கத்து செடி. அதுக்கு அடுத்த செடி நீங்கள் ஒரு சின்ன செடியை பார்க்கணும்னாலும் இந்த பார்த்துக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்க காய் இந்த பார்த்தீங்க. எந்த ஏன்னா ஒரு செடி மட்டும் செலக்ட் பண்ணுறான்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது. எல்லா செடியும் பார்த்தீங்க, எல்லா செடியும் இந்த பாருங்கள், எல்லா செடியுமே அப்படி தான் இருக்கும். அடிக்காய், முனிக்காய் எல்லாமே இருக்கும். ஃபுல்லாக காய் தான், எல்லாமே காய் தான். அதனால ராதா விவசாயிகள் வந்து ராதா மலை ஓட்டத்தில் உங்களுக்கு சந்தோஷம் தானே? பார்த்தவங்களை வேற ஏதாவது குறை இருந்தாலும் சும்மா சொல்லுங்க, நான் நிவர்த்தி பண்ணிக்கிறேன். ஒன்றும் தப்பில்ல. கம்மியாக கோடையில் ஒரே விஷயம், அந்த கோடையில் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டை பார்க்கறது ரொம்ப ரேர். ஏன்னா இப்போ டிகிரி வந்து 100 டிகிரிக்கு மேலே அடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா விவசாயம், நல்ல விவசாயம் நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவரும் சோர்ந்து போகாம. இதில் என்னன்னா ஒரு ரெட்டை குழந்தை பிறந்தா அதை பாக்குறதே கஷ்டம் சொல்லுவாங்க. ஆனா அதை காட்டிலும் நாங்க ரொம்ப செடி செடி செடின்னு ஒவ்வொரு ஒரு நிமிஷம் அடுத்த நிமிஷம் இப்ப ரிஸ்க் விவசாயம் வந்து சில்லிஸ் பண்ண முடியாது. நீங்க கோடையில நீங்க வந்து அதே மாதிரி இதுல ஃபீல்டு பார்த்தது வந்து சதீஷ் அக்ரோ கிரீன் அக்ரோல இருந்து அவர் தான் எனக்கு பார்த்தாரு. 2015ல இருந்து நான் ஒரு சின்ன ஒரு 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 கீரை நட்டா கூட அவர்கிட்ட கேட்டு நடுவேன், ஒரு சஜஷன் கேட்பேன். அவர் கேட்காம எதுவுமே பண்ண மாட்டேன். ஆனால் அவருடைய முழு மைண்ட், அவருடைய மூளை தான் இந்த மிளகா. அவர் என்ன மருந்து கொடுத்தாரோ நான் அப்படியே அடிப்பேன். சார் இந்த டோட்டலி இவ்வளோ கொண்டு வர காரணம் விதைகளோட வீரியத்தன்மை, நல்ல ரகம் ஒன்று, ரெண்டாவது நல்ல நிலம், அந்த விவசாயிகளோட கடுமையான உழைப்பு, நல்ல ஆலோசனை, நல்ல ஆலோசனை. அதை பராமரிச்சது நம்ம டைரக்ஷன் கொடுத்தாலும் செஞ்சாலுமே அதை செயல்படுத்துன்றது ஒண்ணு இருக்கு. அதை அண்ணே வந்து எனக்கு முழுசா பண்ணி வந்து எனக்கு வந்து அதை வந்து தண்ணி கட்டுறதுல இருந்து ஒரு ஏன்னா எனக்கு மருந்தடிக்க ஒரு நாள் குறைஞ்சுன்னா எனக்கு வந்து ஒரு இதான் லாஸ் ஆன மாதிரி நினைப்பேன். அது கரெக்டா டைமிங் அடிச்சு கொடுத்தாரு எனக்கு. அதே மாதிரி ஒரு இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் பதிவு பண்றேன். அந்த எல்லா மிளகாய் விவசாயம் இருக்கான்னு சொல்றேன். அந்த நீடில் ஒண்ணு இருக்கு, பம்புல வந்து அந்த நீடில் அடிக்கிறது, அந்த மருந்து அடிக்கிற அந்த பம்பு வந்து கன் ஸ்ப்ரே வந்து நம்ம நார்மலா பம்புல வர வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா வந்து இப்படிதான் பிரியும். நாங்க அடிக்கிற அந்த நீடில் வந்து அது ஃபாரின்ல இருந்து இங்க இம்போர்ட் பண்ணிருக்காங்க. அந்த சக்தி ஸ்டோர்ல இருக்கு. அதை வாங்கி பண்ண பிறகுதான்
எங்களுக்கு வந்து மருந்து மருந்து எல்லா இடத்துலயுமே செடியில் இருக்க எல்லா இலையிலுமே அது பட்டுச்சு செஞ்சு அதுவும் ஒரு வகையான காரணம் தான் எங்களுக்கு. பிஹெச்எஸ் ராதா மிளகா வந்து உங்களுக்கு திருப்தியா இருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல நமக்கு விதை பொருள் நல்லா இருந்தா தானே மற்றது பூராத்தையும் நம்ம கொண்டு வர முடியும். விதை பொருள் சரியில்லைன்னா நம்ம மற்ற வேற எந்த வேலையும் செய்யவே முடியாது. இல்லை மேக்ஸிமம் பிஹெச்எஸ் வந்து எல்லா ரகமும் நல்லா தரமாக தான் கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் தோனி ஆகட்டும், தக்காளிகளாகட்டும், மிளகாய் ஆகட்டும் எல்லாமே கொடுத்துருக்கோம். இடையே கொஞ்சம் ஸ்டாக் இல்லாமல் சொல்லுவாங்க. இல்ல இப்ப அது எதுக்கு நேரத்தில் தரமான ரகமாக கொடுக்குறதுக்காக தான். இன்னொரு விஷயம் பதிவு பண்ணி இது மிளகா செடியை எங்களுக்கே தெரியாம நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. சதீஷ் சொல்லி யாருன்னே தெரியாது வந்து போட்டோ எடுத்து போயிருப்பாங்க. அவங்க போய் என்ன செஞ்சிருக்காங்க, இந்த ராதா ரகம் வேணும்னு சொல்லிட்டு தேனி மாவட்டம் பூரா சுத்திருக்காங்க. இந்த டைமிங்ல வந்து அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, ஓசூர்ல கிடைக்கும் சொன்னே ஓசூர் வரைக்கும் போய் கார் எடுத்து போய் கேட்டு வந்திருக்காங்க. இந்த டைமிங்ல விதையே கிடையாது அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி, சந்தோஷம். நாங்க இந்த விதையவே வந்து லாக் பண்ணி தான் எடுத்தோம். ஆமா தெரியும். ஏன்னா இந்த சமயத்துல ஆமா லாக் பண்ணி எடுத்ததுனால கடைசியா லாக் பண்ணி கொடுத்தது நான் தான் அவருக்கு. நம்மளோட என்ன லாக் பண்ணி தான் நாங்க எடுத்தோம் சார்.